அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் முக்காணிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிலையில் புதுக்கோட்டையில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு அக்கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, இது குறித்த விரிவான தகவல். ஜனனி புதுக்கோட்டை அருகே முக்காணிப்பட்டியில் காலையில் தொடங்கி ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது புதுக்கோட்டை அருகே முக்காணிப்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 650 காளைகளும், அதே போன்று பல்வேறு பகுதிகளிலிருந்து 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசலில் களமிறக்கி விடப்பட்டுள்ளனர். இந்த போட்டியை புதுக்கோட்டை கோட்டாட்சியர் செந்தில் நாயகி மாடுபிடி வீரர்களுக்கு உறுதிமொழி ஏற்றி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒன்றிற்கு ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு காளைகளை அடக்கி வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு காளையினை சில காளைகள் மாடுபிடி வீரர்கள் கையில் சிக்காமல் சீறி பாய்ந்து களத்தில் மிரட்டியவாறு சென்றது. மேலும் வெற்றி பெற்ற சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் சேர், டேபிள், அண்டா, சைக்கிள், டைனிங் டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சிறந்த மாடுபிடி வீரர் ஒருவருக்கும், அதே போன்று சிறந்த காளை ஒரு காளைக்கும் இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளனர். ஜனனி. தேவராஜ் பழனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.